வணக்கம் குழந்தைகளா. நம்மளுடைய 8ஆம் பாடத்தினுடைய பூம் பூம் வண்டி என்ற பாடத்தை தான் நாம் பார்த்துட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த வகுப்பில் பூம் பூம் கார் கடைசியில் எங்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தது? பணிமனைக்கு, அதாவது ஒர்க் ஷாப்புக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தது. ஏன் அப்படி நினைத்தது? அதனுடைய செய்கை எல்லாமே தவறுதலாக இருந்தது அல்லவா? அதுதான் எனக்கு என்னவோ ஆகிப்போச்சு, நான் இனி எங்கே போகணும், பணிமனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சது. அந்த பணிமனைக்கு போவதற்காக ஒரு செயல்பாடு கொடுத்திருந்தோம். அதை நீங்க எல்லாரும் உதவி செய்திருக்கீங்க, சரிதானே? உங்கள் உதவியுடன் பூம் பூம் கார் அந்த செயல்பாடை மிகவும் சரியாக செய்து பணிமனைக்கு சென்று விட்டது. அது பணிமனைக்கு போயிருச்சா அப்படிங்கிறது பார்க்கலாமா? புத்தகத்தில் 186ஆம் பக்கம் எடுத்துக்கங்க. அப்போ பூம் பூம் கார் பணிமனையில் என்ன செய்தது என்று பார்க்கலாம். ஓகேவா? எடுத்து பாருங்க. பூம் பூம் காரின் வருத்தம். பூம் பூம் காருக்கு வருத்தமாக இருக்குது. என்னாச்சு பார்க்கலாமா? ஐயோ, என்னை எல்லோரும் திட்டுகிறார்களே, எனக்கு என்னவோ ஆயிப்போச்சு, எனக்கு என்னவோ பிரச்சனை இருக்கு. பூம் பூம் கார் யோசித்தது. எல்லா வாகனங்களும் பூம் பூம் காரை திட்டுச்சு. பூம் பூம் காருக்கு ஒரே சங்கடமாச்சு. என்னை எல்லோரும் திட்டுறாங்க, எனக்கு என்னவோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பூம் பூம் கார் யோசித்தது. பணிமனைக்கு சென்றது. பூம் பூம் கார் பணிமனைக்கு சென்றடைந்து விட்டது. ஐயா, என்னை கொஞ்சம் கவனியுங்கள் என்றது. உன்னையா? சரி செய்வதா? பணிமனைக்காரர் சிரித்தார். ஐயா, என்னை எப்படியாவது சரி செய்யுங்கள். பூம் பூம் கார் மீண்டும் கெஞ்சியது. சரி சரி, அப்படி ஓரமா கெட அப்படின்னு பணிமனைக்காரர் சொன்னார். அவர் பூம் பூம் காரை ஒரு ஓரமாக தள்ளிவிட்டார். பூம் பூம் கார் பரிதாபமாக நின்றது. பணிமனையாளர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. புது புது கார்கள் வந்தன. பணிமனைக்காரர் அதை ஓடி ஓடி கவனித்தார். பணிமனைக்காரர் அவற்றை ஓடி ஓடி கவனித்தார். அக்கார்களோ ஓரமாக நின்ற பூம் பூம் காரை பார்த்தன. மூலையில் கிடக்கும் வண்டியே, மூக்கு உடைந்த வண்டியே என்று கேலி செய்து சிரித்தன. அந்த வாகனங்கள் எல்லாம் பூம் பூம் காரை பார்த்து என்ன சொல்லுச்சு? மூலையில் கிடக்கும் வண்டியே, மூக்கு உடைந்த வண்டியே. அந்த வாகனங்கள் எல்லாம் கேலி செய்து சிரித்தன. பூம் பூம் கார் தன் பழைய நிலையை எண்ணி பார்த்தது. ஐயா, பூம் பூம் கார் என்று தன் பின்னே ஓடி வந்த சிறுவர்கள் எத்தனை பேர்! ஐயா, பூம் பூம் கார் என்று தன் பின்னே ஓடி வந்த சிறுவர்கள் எத்தனை பேர்! என்னை அருகில் வந்து தொட்டு பார்க்க முடியாமல் எட்ட நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் எத்தனை பேர்! என் முதலாளிக்குத்தான் என்னால் எத்தனை பெருமை என்றெல்லாம் எண்ணி எண்ணி வருத்தியது பூம் பூம் கார். அப்படிப்பட்ட நான் இப்படி சீந்துவோரின்றி கிடக்கிறேனே, என் நிலை மாறுமா என்று எண்ணி எண்ணி வருந்தியது. நாட்கள் நகர்ந்தன. பூம் பூம் காரின் நம்பிக்கை தகர்ந்தது. இப்படி மூலையில் கிடந்தே என் ஆயுள் முடிய போகிறதோ? அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பணிமனைக்கு ஒருவர் வந்தார். பூம் பூம் காரை பார்த்தார். அவர் கண்கள் மலர்ந்தன. அருகில் வந்தார். பூம் பூம் காரை சுற்றி பார்த்தார். பூம் பூம் காரை தொட்டு பார்த்தார். பூம் பூம் காருக்கு உடல் சிலிர்த்தது. புத்துயிர் பிறந்தது. அதன் செவிகள் கூர்மையாயின. அவர்கள் பேசுவது துல்லியமாக கேட்டது. பூம் பூம் கார் செவிகளை நல்லா கொடுத்து கேட்டது. அந்த பணிமனைக்கு வந்தவரும் பணிமனையாளரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி செவி கொடுத்து கேட்டது. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று நன்றாக கூர்ந்து கவனித்தது. அந்த வந்தவர் கேட்டார், ஐயா, இந்த வண்டி என்ன விலை? விலை ஒன்றுமில்லை, பெஞ்சமின் ஐயாவிற்கு சும்மாவே தருகிறேன். பூம் பூம் கார் யோசிச்சு, ஓ, அவர் பெயர் பெஞ்சமின் ஐயாவா? பூம் பூம் காருக்கு புது மகிழ்ச்சி பிறந்தது. அது பெஞ்சமின் ஐயாவுடன் சந்தோஷமாக சென்றது. அவரின் வீட்டை அடைந்தது. ஓட்டை வண்டி, உடைசல் வண்டி, இதை எங்கே பிடித்தீர்கள்? ஓடி வந்து பார்த்த பெஞ்சமின் ஐயாவின் மகள் பென்சி சிரித்தாள். பூம் பூம் கார் வருந்தியது.
குழந்தைகளை அடுத்த பக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையில் இந்த காரை பிடிக்கவில்லையா? ஐயே என்று சொல்லி பென்சி சிட்டாக பறந்து விட்டாள். கவலைப்படாதே, உன்னை எப்படி மாற்றுகிறேன் பார். பெஞ்சமின் ஐயா பூம் பூம் காரை தட்டி கொடுத்தார். 2 நாட்கள் அதனுடனே செலவிட்டார். பழுதடைந்த பாகங்களை மாற்றினார். பழுதடைந்தன்னு சொன்ன என்ன? கேடு வந்த பாகங்கள். ஓகேவா? அப்போ பழுதடைந்த பாகங்களை மாற்றினார். புது சக்கரங்களை பொருத்தினார். எரியா விளக்குகளை எரிய வைத்தார். அழகு வண்ணங்களை பூசினார். பூம் பூம் கார் துள்ளி குதித்தது. என்று நன்றி சொன்னது. அவர் சொன்னபடி எல்லாம் சென்றது. பள்ளி விட்டு வந்த பென்சி தன் வீட்டின் முன் நிற்கும் புத்தம் புதிய பூம் பூம் காரை பார்த்தாள். ஹையா! துள்ளி குதித்து ஏறினாள். பூம் பூம் காரும் குலுங்கி குலுங்கி சிரித்தது. கண் சிமிட்டியது. அலுங்காமல் குலுங்காமல் அழகாய் சாலையில் ஓடியது. குழந்தைகளா, இந்த ரொம்ப மோசமான நிலையில் இருந்த இந்த பூம் பூம் கார் இப்ப எப்படி மாறிடுச்சு? ரொம்ப அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் மாறிவிட்டது. எப்படி மாறிச்சது? பென்சி ஐயா அவர்கள் என்ன செய்தார்? பூம் பூம் காரை மொத்தமாக மாற்றிவிட்டார் அல்லவா? ஓகே, பூம் பூம் காருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஓகே, 189 பக்கத்துல பாருங்க. பூம் பூம் கார் ஏன் வருந்தியது? பூம் பூம் கார் எதற்காக வருந்துச்சு? சொல்லுங்கள் பார்க்கலாம். தன்னுடைய பழைய நிலையில பூம் பூம் கார் எவ்வளவு பெருமையா எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு பூம் பூம் கார் எல்லாரும் மோசமா நினைச்சாங்கன்னு சொல்லி எண்ணி வருந்தியது அல்லவா? பூம் பூம் காரை வாங்கியது யார்? பெஞ்சமின் ஐயா. ஓகே, பூம் பூம் காரை பார்த்த மற்ற கார்கள் என்ன சொல்லி கேலி செய்தன? சொல்லுங்க. மூலையில் கிடக்கும் வண்டி மூக்குடைந்த வண்டி அல்லவா அப்படின்னு சொல்லி பூம் பூம் காரை கேலி செய்தார்கள். பூம் பூம் காரை பார்த்த பென்சி என்ன சொன்னாள்? ஓட்டை வண்டி, உடைசல் வண்டி அப்படின்னு பென்சி சொன்னாள் அல்லவா? ஓகே குழந்தைகளா, நம்ம இது போல இருக்கக்கூடிய வாகனங்கள், அதாவது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிற வாகனங்கள் ரோட்டில் ஓடக்கூடாது. சரியா? ரோட்டில் ஓடனா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால என்ன பண்ணோம்? அதை புதுசாக மாற்றிடணும். அதாவது கேடு வந்த பாகங்களை எல்லாம் மாற்றி நல்ல புத்தம் புது அழகான கார்களாக மாற்றி பிறகுதான் ரோட்டில் ஓட வேண்டும். நம்ம வீட்டில் எந்த வாகனங்கள் இருந்தாலும் அந்த வாகனங்களை நம்ம என்ன எப்படி வச்சிருக்கணும்? சுத்தமாக பழுது பார்த்து பாதுகாத்து வர வேண்டும். நம்ம எப்போவும் அதை தொடச்சு அல்லது சின்ன ரிப்பேர் இருந்தால் சரி செய்து அப்படியெல்லாம் சுத்தமாக வைத்திருந்தால்தான் வாகனத்துக்கும் சந்தோஷம், நமக்கும் நல்லது. சரியா? கேடு வந்த வாகனத்தை கையில் வச்சுட்டு நம்ம அதை உபயோகிக்க கூடாது. ஓகே தானே? ஓகே, இப்போ உங்க வீட்லயும் ஏதாவது ஒரு வாகனங்கள் உங்களுக்கு இருக்கா? ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு வாகனங்கள் இருக்குமே. என்னெல்லாம் வாகனங்கள் இருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆள் வீட்டில் மோட்டார் சைக்கிள் இருக்கு, அப்புறம் கார் இருக்கு, திரும்ப சைக்கிள் இருக்கு, காளை வண்டி இருக்கா? ஓகே, ஸ்கூட்டர் இருக்கு. ஓகே, ஆட்டோ. வெரி குட். ஓகே 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 போதும். அப்படி நிறைய வாகனங்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஏகதேசம் ஒரு வாகனமாவது வீட்டில் வச்சுருக்கீங்க அல்லவா? அந்த வாகனத்தை நம்ம எப்படி வச்சுருக்கணும்? சுத்தமாக அதை நன்றாக பழுது பார்த்து நல்ல வாகனமாக வச்சுருக்கணும். சின்னதாக ஏதாவது கேடு வந்தால் நம்ம என்ன பண்ணோம் சொன்னோம்? அதை சரி பண்ணிட்டு தான் நம்ம அதை உபயோகிக்கணும். சரியா? ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன வாகனங்களில் நிறைய பேருடைய வீட்டில் சைக்கிள் தான் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் உங்களுக்குன்னு சொந்தமாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? சைக்கிள் வச்சுருக்கீங்க. ஓகே, அந்த சைக்கிளை நாம் இங்கே கூட்டிகிட்டு வரலாம். சைக்கிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நான் மிதிவண்டி, எனக்கு 2 சக்கரங்கள் உள்ளன, நான் எரிபொருள் இல்லாமலே ஓடுவேன், இயந்திரம் கூட தேவையில்லை. சைக்கிள் அதாவது மிதிவண்டி என்ன சொல்லுச்சு? அதை பற்றி, மிதிவண்டியை பற்றி சொல்லுச்சு. என்னன்னு சொல்லியிருக்கு? என்னுடைய பேர் மிதிவண்டி, எனக்கு 2 சக்கரங்கள் உண்டு, எனக்கு எரிபொருள் தேவையில்லை, அதாவது பெட்ரோல் அல்லது டீசல் எனக்கு தேவையில்லை, நான் ஓடுவதற்கு இயந்திரம் கூட வேண்டாம் அல்லவா?
அதை மிதிக்கத்தான் ஓடும். அதனால தான் மிதிவண்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்படி மிதிவண்டி தன்னை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. இது போல நம்ம புத்தகத்தில் மற்ற 2 வாகனங்கள் இருக்குது. அந்த வாகனங்களை பாருங்க. அந்த வாகனங்கள் அதை பற்றி, அதாவது அந்த வாகனங்கள் தன்னை பற்றி இங்கு சொல்ல வேண்டும். மிதிவண்டி சொன்னது போல மற்ற வாகனங்களும் தன்னை பற்றி இங்கு சொல்ல வேண்டும். அந்த வாகனங்கள் என்ன சொன்னார்கள் என்று நீங்கள் எழுதி காண்பிக்க வேண்டும். அந்த வாகனங்கள் உங்களிடம் வந்து சொல்லுவதாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி நீங்கள் காண்பிக்கணும். ஓகேவா குழந்தைகளா? உங்களுடைய புத்தகத்தில் 190வது பக்கத்தில் எடுத்து பாருங்க. நாமளும் இந்த பூம் பூம் காரை போல ஒரு காரை வரையலாம். நீங்கள் வரைய தயாரா? பென்சில் எடுத்துக்கங்க, ஒரு ரப்பர் எடுத்துக்கங்க, ஒரு பேப்பரும் எடுத்துக்கங்க, கூடவே ஒரு வளையலும் எடுத்துக்கங்க. வளையல் எதற்கு? காருக்கு சக்கரம் வரைவதற்கு. பாருங்க, நான் உங்களுக்கு வரைந்து காண்பிக்கிறேன். நமக்கு காருக்கு சக்கரம் வரைவதற்கு பாருங்க, புத்தகத்தில் பாருங்க, முதல்ல 2 வட்டம் வரைஞ்சிருக்கா? அதாவது 2 சக்கரங்கள் தான். அந்த முதல்ல 2 சக்கரங்களை வரையலாம். ஓகேவா? பாருங்க. முதலில் 2 சக்கரங்கள் வரைந்து விட்டோம். இனி அடுத்தது பாருங்க, அந்த புத்தகத்தில் என்ன படம் இருக்கு? அந்த சக்கரத்துக்கு மேல ஒரு பகுதி வட்டம் இருக்குதா? 2லையுமே கண்ணுக்கு புருவம் போல 2 பகுதி வட்டம் வரைந்திருக்கிறது. அதையும் வரையலாம். ஓகே. இனி அடுத்தது என்ன வரைந்துள்ளது? இந்த 2 புருவத்தையும் சேர்த்துள்ளார்கள். அதாவது இந்த ஓகேவா? இனி அடுத்தது பாக்கிய வரையலாம். பாருங்க, இப்போ கார் ஏகதேசம் ஆச்சா? அடுத்தது காருக்கு ஜன்னல் வரைக்க வேண்டும். ஓகேவா? 2 கதவு. இப்போ ஒரு கார் உருவாகி. இது என்னது? கார் அல்லவா? ஓகே. இப்படி நான் எனது காரை வரைந்து விட்டு நீங்களும் உங்களது காரை ஒரு பேப்பரில் வரைந்து உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். உங்கள் காருக்கு நீங்கள் பேரும் கொடுக்கலாம். ஓகேவா? இனி பாருங்க, புத்தகத்தில் அடுத்த செயல்பாடை பாருங்க. எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சில கேள்விகள் அதில் இருக்கு. அதில் எது சரி என்று நீங்கள் சொல்ல வேண்டும். முதலாவதாக ஒரு கேள்வி என்னன்னா, காரில் எத்தனை சக்கரங்கள் உள்ளன? குறும்புக்கார மகன் கேட்டார். காரில் எத்தனை சக்கரங்கள் உள்ளன? இப்போ நம்மளோட காரில் பார்த்தா நமக்கு தெரியுமா? இப்படி பார்த்தா எத்தனை சக்கரம்னு சொல்லுவோம்? 2ன்னு சொல்லுவோம் அல்லவா? இல்லை, ஆனால் அது தவறு. 2 சக்கர வாகனங்கள் வேறு இருக்கு. அது எதெல்லாம்? சைக்கிள், அதாவது மிதிவண்டி, மோட்டார் சைக்கிள், இப்படி பலதும் இருக்கு. அப்போ காருக்கு எத்தனை சக்கரம்? 4. அப்பா சொன்னார். அப்பா என்ன சொன்னார்? இந்த காருக்கு 4 சக்கரங்கள் இருக்குன்னு சொன்னார். சரிதானது இல்லை? ஓகே. அடுத்தது பாருங்க, இல்லை 5 மகன் சொன்னான். அந்த குறும்புக்கார மகன் என்ன சொன்னான்? 4 சக்கரம் அல்ல, 5 சக்கரம் இருக்குதுன்னு சொன்னான். எது சரி? இதுல யார் சொல்வது சரி? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஒரு காருக்கு 4 சக்கரம் இருக்குதா, 5 சக்கரம் உள்ளதா? நீங்களே கண்டுபிடியுங்கள் குழந்தைகளா. அடுத்ததாக அதே பக்கத்துல சில வாகனங்களுடைய பெயர்கள் அங்கே எழுதியிருக்கு. இப்போ உதாரணமா மிதிவண்டி, அதுதான் அதனுடைய தமிழ் பெயர். மிதிவண்டின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறது? சைக்கிள் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய வாகனங்களுக்கு தமிழ் பெயர்கள் உண்டு. ஆனால் நாம் சொல்பவையெல்லாம் ஆங்கில வார்த்தைகளைத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதற்கு உதாரணம் தான் மிதிவண்டி, சைக்கிள் அப்படின்னு சொல்வது. அதுபோல சில வாகனங்களுடைய பெயர்கள், அதாவது தமிழ் பெயர்கள் நம்ம புத்தகத்தில் இருக்குது. அது நீங்கள் வாசித்து இப்போ சொல்லக்கூடிய பெயர்கள் என்ன என்று நீங்கள் அதில் எழுத வேண்டும்.
இப்போ பாருங்க, முதலில் உள்ளது என்னது? புத்தகத்தில் பாருங்க, சரக்குந்து அப்படின்னு எழுதியிருக்கு அல்லவா? முதலில் என்ன எழுதியிருக்கு? சரக்குந்து. அப்படின்னா என்ன? அதாவது பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய வாகனங்களை தான் சரக்குந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல சரக்குந்துன்னு சொன்னால் அதற்கு என்ன பெயர்? அதை நாம் எப்படி சொல்லி வருகின்றோம்? லாரி தான் நாம இப்ப சொல்லி வருகின்ற ஒரு சொல். அதுபோல அடுத்தது பாருங்க, வானூர்தி. வானூர்தி என்னது? வானூர்தினா வானத்தில் ஊர்ந்து செல்கின்ற ஒரு வாகனம். வானத்தில் ஊர்ந்து செல்கின்ற ஒரு வாகனம் வானூர்தி. அந்த வானூர்திங்கிறது என்னது? விமானம். என்னது? விமானம். அப்போ வானூர்தி அப்படிங்கிறதுக்கு நேராக விமானம் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்த வாகனத்தோட பேரை பாருங்க, மலையுந்து. மலையுந்து மலையில உந்தி செல்கின்ற வாகனம். மலையில் உந்தி செல்கின்ற வாகனம். கடினமான மலையையும் கடந்து மலையிலையும் கூடி கஷ்டப்பட்டு ஏறி உந்தி செல்லக்கூடிய ஒரு வாகனம் இருக்கு. அதனுடைய பெயர் என்னது தெரியுமா? அதாவது மலை பிரதேசங்களிலே அதிகமாக காணப்படுகின்ற ஒரு வாகனமாக அது. அதான் மலையுந்து. அதன் பெயர் நாம சொல்லக்கூடிய அதன் பெயர் வந்து ஜீப். ஜீப் அப்படிங்கிறதுடைய தமிழ் பெயர் தான் மலையுந்து. ஓகேவா? அடுத்தது பாருங்க, துள்ளுந்து. துள்ளி துள்ளி உந்தி செல்கின்ற ஒரு வாகனம் துள்ளுந்து. அது என்னது? அதற்கு 2 சக்கரங்கள் உண்டு. மோட்டார் சைக்கிள். அதற்கு என்ன பெயரு? மோட்டார் சைக்கிள். நீ அடுத்தது பாருங்க, தானி. தானி. தானி அப்படின்னா இதற்கு 3 சக்கரங்கள் உண்டு. இதை நாம் சொல்வது ஆட்டோ. தானிங்கிறது தான் ஆட்டோ. ஆட்டோ, சைக்கிள், ஜீப் இப்படி நம்ம எழுதியிருக்கிறோம். ஆனால் அதனுடைய சரியான தமிழ் வார்த்தைகள் தான் நம்ம புத்தகத்தில் இருக்கு. ஓகேவா? இனி உங்களுக்கு தெரிந்தது ஒன்று நான் சொல்கிறேன், இதில் இல்லாதது. பேருந்து அப்படின்னா என்ன? பஸ். ஓகே, பேருந்து என்று சொன்னால் பஸ். ஓகே குழந்தைகளா, இனி பக்கம் எண் 191. அதில் இந்த பாடத்தினுடைய சில வரிகள் கொடுத்துருக்காங்க. அதை நாம் வாசித்து அந்த இடத்தில் நாமாக இருந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்கிறேன். நான் வாசித்து காண்பிக்கிறேன். பாருங்க, புக் எடுத்து பாருங்க. 191 பக்கம். ஐயா, நீங்கள் என்னை கொஞ்சம் கவனியுங்கள் என்றது. உன்னையா சரி செய்வதா? பணிமனைக்காரர் சிரித்தார். அதாவது இந்த இடத்துல பணிமனைக்காரராக நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்வீர்கள்? உங்களிடம் இதுபோல ஒரு பூம் கார் வந்து ஒரு உதவி கேட்குது. அதாவது ஐயா என்னை சரி செய்யுங்கள் என்று சொல்லுது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? புத்தகத்தில் உள்ள அந்த பணிமனைக்காரர் ஏளனமாக சிரித்தார். ஆனால் நீங்களாக இருந்தால் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசித்து அந்த கட்டத்தில் எழுதணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. அக்கார்களோ ஓரமாக நின்ற காரை பார்த்தன. மூலையில் கிடக்கும் வண்டியே, மூக்குடைந்த வண்டியே என்று கேலி செய்து சிரித்தன. மற்ற கார்கள் பூம்பும் காரை பார்த்து என்ன சொல்லுச்சு? மூலையில் கிடக்கும் வண்டியே, மூக்கு உடைந்த வண்டியே அப்படின்னு சொல்லி ஏளனமாக கேலி செய்தன. நீங்களாக இருந்திருந்தால் அந்த மாதிரி ஓரமாக நிற்கக்கூடிய ஒரு காரை பார்த்தால், அதாவது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிற ஒரு காரை பார்த்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த இடத்துல அந்த கார்களுக்கு பதிலாக நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்வீர்கள்? நிதானமாக யோசித்து அந்த கட்டத்தில் எழுத வேண்டும். என்ன எழுதினாலும் பரவாயில்லை, நீங்கள் இதற்கு தகுந்த போல பொருத்தமான உங்களுக்கு மனதில் தோன்றியதை எழுதுங்கள். ஓகேவா? அடுத்த வரி, ஓட்டை வண்டி, உடைசல் வண்டி, இதை எங்கே பிடித்தீர்கள்? ஓடி வந்து பார்த்த பெஞ்சமினின் மகள்
பென்சி சிரித்தாள். பெஞ்சமினோட மகள் இந்த வண்டியை பார்த்து என்ன சொன்னாங்க? ஓட்ட வண்டி, உடைசல் வண்டி என்று சொன்னாங்க அல்லவா? பென்சி அதை பார்த்து சிரித்தாள். நீங்களாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இது போல ஒரு காரை கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். இந்த 3 செயல்பாட்டிலையுமே நீங்களாக இருந்தால் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நிதானமாக மெதுவாக யோசித்து உங்களுக்கு மனசில் என்ன படுதோ அதை எழுதினா போதும். ஓகேவா? அதை எழுதி உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்க. அதுபோலவே அந்த கார் படம் வரைகிறதும் நீங்கள் வீட்டில் இருந்து நிதானமாக இந்த வகுப்பை பார்த்து இதில் வரைந்துள்ளதை போல பார்த்து புத்தகத்தையும் பார்த்து நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் வரையணும். நீங்கள் அதுக்கு வரைந்து அழகான நிறமும் கொடுத்து உங்களுடைய பெயரையும் எழுதி உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்க. அப்போ இதுபோல் வகுப்பில் உள்ள இந்த செயல்பாடுகளை எல்லாம் எழுதி நீங்கள் அவரவர்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். ஓகேவா? அப்போ நாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சரியா குழந்தைகளா? நன்றி, வணக்கம்.